நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். ஸ்தலங்களில் எத்தனையோ விதங்கள் இருக்கின்றது. சில ஸ்தலங்களில் நாம் சென்று மூர்த்தியை வழிபட்டால் நமக்கு பலன்கள் கிடைக்கின்றது. சில ஸ்தலங்களில் உள்ள தீர்த்தங்களை சென்று வழிபட்டால் சில விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது. சில ஸ்தலங்களில் தீர்த்தமும் இருக்கின்றது, மூர்த்தியும் இருக்கின்றது. இவ்வாறு அமைந்த ஒரு விதமான ஸ்தலங்களை வீட்டில் இருந்தபடி நீங்கள் தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த விதத்தில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது தீர்த்த ஸ்தலங்கள். 2 தீர்த்த ஸ்தலங்களை நாம் இன்று காண இருக்கிறோம். கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரியை தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். கங்கோத்ரி, யமுனோத்ரி இரண்டுமே புண்ணிய நதிகளான கங்கை மற்றும் யமுனையின் நீர் ஊற்றுகள் என்று சொல்லலாம். सच्चित् सुखं परमहंसगतिं तुरीयं यत् स्वप्नजागर सुषुप्तिमवैति नित्यं तद्ब्रह्म निष्कलमहं न च भूतसङ्गः. இந்த 2 நீரூற்றுக்கு சென்று வந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றது, என்னென்ன நற்பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது என்பதை தான் நாம் இன்றைய தினம் காண இருக்கிறோம். நதிகளில் மிகவும் புண்ணிய நதிகளாக 7 நதிகளை பற்றி கூறுவார்கள். அந்த நதிகளில் ஒன்றானது கங்கை, மற்றொன்று யமுனை. இப்படி இந்த 2 நதிகளுமே புண்ணிய நதி என்று சொல்லக்கூடிய நதிகளுக்கு தலைமை தாங்கிக் கொண்டு இருக்கின்றது. அப்பேற்பட்ட கங்கையும் யமுனையும் புறப்பட்டு வந்து அதனுடைய நீரோட்டத்தை தொடங்கும் இடம்தான் இந்த கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி. யமுனா தேவி சூரிய பகவான் மற்றும் சஞ்சனா தேவியின் குழந்தை என்று சொல்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் கிடைத்த பெண்ணே இந்த யமுனை நதி. இந்த யமுனை நதி சூரிய பகவானின் பெண்ணாக இருப்பதினால் சூரிய கதிர்கள் இந்த யமுனா நதியுடன் கலந்திருப்பதாகவே கூறப்பட்டு வருகின்றது. யமுனா நதி புண்ணியத்தை தரக்கூடிய நதி. நாம் செய்த பாவங்களிலிருந்து நமக்கு மோட்சத்தை தரக்கூடிய நதியாக இருக்கின்றது. எதனால் புண்ணிய தீர்த்தங்கள் பூலோகத்திற்கு வந்தது என்று பார்த்தால், உலகத்தில் எத்தனையோ பேர் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்ற தாகத்தில் இருக்கின்றார்கள். அப்படி மோட்ச தாகத்தில் இருப்பவர்களுக்கு விமோசனம் அளிக்கவே இந்த நதிகள் எல்லாம் பூலோகத்திற்கு வந்தது. அப்பேற்பட்ட யமுனா நதி மனிதனுக்கு அழகை தரக்கூடியது. யமுனா நதி, இந்த யமுனா நதியில் சென்று நீராடினால் வெளித்தோற்றத்திற்கு அழகு மட்டும் இல்லாமல் நம் மனதிற்கும் அழகு சேர்க்கின்றது, மன தூய்மையை தருகின்றது. நம் மனதில் இருக்கும் தவறான எண்ணங்கள் அனைத்தையும் விலக்கி வைத்து பிறகு நமக்கு நல்ல எண்ணங்களையும் நல்ல விதமான வேலைகளை செய்வதற்கான புத்தியையும் தரக்கூடியது இங்கு இருக்கும் யமுனா நதி. இந்த யமுனா நதியில் வந்து நீராடினால் மோட்சம் கிடைப்பது உறுதி என்று வரலாறுகள் கூறுகின்றது. யமுனா நதி யமுனோத்ரியிலிருந்து தொடங்கி பல்லாயிரம் மைல்கள் செல்கிறது. அப்படி செல்லும் பொழுதுதான் கிருஷ்ண பரமாத்மாவே அந்த யமுனா நதியில் காளிங்க நர்த்தனம் செய்ததாக வரலாறும் இருக்கின்றது. மீராபாய் பாடும் பொழுது கங்கா யமுனா நிர்மலு பாணி என்று பாடுகிறார். அதாவது கங்கையும் யமுனையும் மிகவும் நிர்மலமான பாணி, நிர்மலமான நீர். அந்த நீரில் சென்று நாம் நீராடினால் நமக்கு பலன்கள் எல்லாம் ஏராளமாக கிடைக்கின்றது. அப்பேற்பட்ட யமுனோத்ரியை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த யமுனோத்ரியில் மற்றொரு விசேஷமான இடமும் இருக்கின்றது. சூரிய பகவானுக்கும் சஞ்சனா தேவிக்கும் பெண்ணாக இருக்கும் யமுனா தேவி யம தர்மராஜனின் தங்கை என்றும் கூறப்படுகின்றது. யம தர்மராஜனின் தங்கையாக இவள் இருப்பதினால்தான் இவளுக்கு யமுனா என்கிற பெயரும் வந்தது. இந்த யமுனாவில் சென்று நீராடினால் யம தர்மராஜனின் கிருபை நமக்கு கிடைக்கின்றது என்று சொல்கிறார்கள். அதாவது வாழ்க்கையில் முக்தி அடைய வேண்டும், நாம் கரை சேர வேண்டும் என்று கிருபை புரிகிறார் யம தர்மராஜன் இந்த யமுனையில் சென்று நாம் நீராடினால். இந்த யமுனையில் மற்றொரு விசேஷமான வரலாறும் நடந்திருக்கிறது. இந்த யமுனோத்ரியில் ஒரு சமயம் யமுனா தேவி சூரிய பகவானை நோக்கி தவம் செய்கிறாள். அப்படி தவம் செய்த பொழுது அதில் மகிழ்ந்த சூரிய பகவான் இந்த இடத்தில் ஒரு அக்னி குண்டத்தை உருவாக்கினார். இன்றும் அந்த அக்னி குண்டம் அங்கு இருக்கின்றது. அங்கு என்ன விசேஷம் என்று பார்த்தால், அந்த இடத்தில் மற்றும் நீர் இன்னும் சூடாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இருக்கும் அந்த விசேஷமான இடத்திற்கு சூரிய குண்டம் என்ற பெயர். யமுனா நதி நமக்கு எல்லாவித பலன்களையும் தருகின்றாள். மாங்கல்ய பலம் நமக்கு வேண்டும் என்றால் யமுனையில் சென்று நீராட வேண்டும்.
யமுனையில் சென்று நீராடினால் சௌமாங்கல்ய பலன்களை நமக்கு வாரி தருகின்றாள் இங்கு இருக்கும் யமுனாதேவி. எப்பேற்பட்ட பாவத்தை செய்தாலும் அந்த பாவத்தை கழுவி நமக்கு நல் புத்தியை தர வல்லவளாம் இங்கு இருக்கும் யமுனாதேவி. அது மட்டும் இல்லாமல் மிருத்யுவையும் ஜெயிக்கக்கூடிய தன்மையை நமக்கு தர வல்லவள் இங்கு இருக்கும் யமுனாதேவி. இந்த யமுனோத்ரி நீரூற்றுகளில் மிகவும் பெரிய ஊற்றாக சொல்லப்படுகின்றது. அப்பேற்பட்ட இந்த யமுனோத்ரியில் என்ன பிரசாதம்? நாம் யமுனாதேவிக்கு என்ன படைக்கின்றோமோ அது நமக்கு பிரசாதம். ஆனால் அதை தவிர மற்றொரு விசேஷமான பிரசாதமும் இங்கு இருக்கின்றது. சூரிய குண்டத்தை நாம் தரிசித்தோம். அந்த சூரிய குண்டத்தில் வெந்த அரிசியே நமக்கு பிரசாதமாக தரப்படுகின்றது. இது ஒரு விசேஷமானது. இவ்வாறு விசேஷமான பிரசாதங்கள் நமக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைக்கின்றது. இந்த யமுனாதேவி நமக்கு எல்லாவித நன்மைகளையும் தருபவள், சௌபாகிய பலனை நமக்கு தரவல்லவள். இவளிடம் சென்று பிரார்த்தனைகளை நாம் செய்தால் நிச்சயமாக அது எல்லாமே நிறைவேறுகின்றது. தீர்த்தங்களில் சிறந்த தீர்த்தமான யமுனையில் சென்று நீராடி இந்த யமுனோத்ரியை நீங்கள் தரிசிக்க வேண்டும். யமுனோத்ரிக்கு நாம் நடக்க வேண்டியதும் சில அடிகள் மட்டுமே. அந்த சில அடிகள் நடக்கும் பொழுது பாதை சற்று கடினமாக இருக்கின்றது. ஆயினும் அந்த கடினமான பாதையில் நாம் சென்று கஷ்டப்பட்டது எல்லாமே அந்த யமுனோத்ரியை சென்று பார்க்கும் பொழுது மறைகின்றது. நம் காலில் இருக்கும் காயங்கள் கூட யமுனோத்ரியை பார்த்த நிமிடமே எல்லாம் மறைந்து விடுகின்றது. இங்கு இருக்கும் இந்த யமுனாதேவியை சுற்றி இயற்கை எழில் அற்புதமாக இருக்கின்றது. அந்த இயற்கை எழிலை நாம் பார்க்கும் பொழுது நம் மனதில் நிம்மதி கிடைக்கின்றது. இவ்வாறு மனதில் நிம்மதி கிடைக்கும் பொழுது தெளிவானது என்னவென்று நம் மனதிற்கு தெரிய வருகின்றது. தெளிவு என்பது என்ன? இறை அருள்தான் எதை காட்டிலும் தெளிவானது என்பதை நாம் உணர முடிகின்றது. அவ்வாறு இந்த தீர்த்தத்தில் நாம் சென்று நீராடினால் ஞான சக்தியும் நமக்கு கிடைக்கின்றது. இந்த யமுனோத்ரிக்கு அனைவரும் சென்று யமுனா தேவியின் அருளை பெற வேண்டும். யமுனோத்ரிக்கு செல்லும் வழியில் பைரோ என்பவர் இருக்கின்றார். இந்த பைரோ யமுனோத்ரிக்கு நாம் செல்லும் யாத்திரையை மிகவும் நல்லபடியாக இருக்க அருள் செய்கின்றார். யாத்திரைக்கு செல்லும் பொழுது நமக்கு சில பயம் வரும் அல்லவா? இதை நாம் முடிக்க முடியுமா? இதை தொடங்கிவிட்டோமே, முடிக்கவில்லை என்றால் தெய்வ குத்தமாகி விடுமோ என்கிற எண்ணங்கள் எல்லாம் நம் மனதில் வருகின்றன. ஆனால் அப்பேற்பட்ட எண்ணங்களை வரவிடாமல், அது மட்டும் இல்லாமல் இந்த யாத்திரையை நிச்சயமாக பூர்த்தியாக முடிக்கக்கூடிய பலத்தை நமக்கு தர வல்லவர் இங்கு இருக்கும் பைரோ. யமுனை தாயிடம் மகிழ்ச்சியை கேட்டாலும், இல்லை சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்தாலும், இல்லை பக்தியில் மனதிற்கு சாந்தியை நாடினாலும் யமுனை தாய் அனைத்தையும் கொடுப்பாள். எல்லோருடைய மன ஆசைகளையும் பூர்த்தி செய்வாள். யமுனை தாய் இவ்வாறு பலன்களை தருபவள் என்றால் கங்கை மோட்சத்தை தருபவள். அடுத்ததாக நாம் காண இருப்பது கங்கோத்ரி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கங்கோத்ரியை நாம் தரிசிக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததாக நாம் காண இருப்பது கங்கோத்ரி. கங்கோத்ரி என்பது புண்ணிய நதிகளின் தலைவியான கங்காதேவியின் நீரூற்று. கங்கே கங்கே நமஸ்துப்யம் மாதமதிர் நமோ நமः கிருபயா தேஹி மே நித்யம் த்வை நிஷ்டாம் அகண்டிதாம். 3.5 கோடி தீர்த்தங்களும் பணியும் தீர்த்தமாக இருப்பது கங்கை. எப்படி மந்திரங்களுக்கு எல்லாம் தாரகமானது ஓம் என்பதோ அதுபோல நதிகள் அனைத்திற்கும் தாரகமானது இந்த கங்கை தீர்த்தம். கங்கை தீர்த்தம் மிகவும் புனிதமானது. கங்காதேவி என்பவள் நம் தாய் போன்றவள்.
பிள்ளைகள் செய்யும் தவறுகளை மன்னித்துவிட்டு அவர்களை கருணையோடு மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் என்பது ஒரு தாய்க்கு மட்டுமே இருக்கின்றது. இதைத்தான் தாய்மை என்று கூறுவார்கள். அப்பேற்பட்ட தாய்மை சிறந்து விளங்குவது யாரிடத்தில் என்று பார்த்தால் கங்காதேவி இடத்தில்தான். ஏனென்றால் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் எத்தனையோ பாவங்கள் செய்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்த பாவத்தை கழிப்பதற்காகவே வந்து கங்கையில் நீராடுகின்றார்கள். எனினும் கங்காதேவி அவர்களுடைய பாவம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதை விலக்கிவிட்டு அவர்களுக்கு நல்லதே செய்கின்றாள். இவ்வாறு செய்வதுதானே தாயின் உள்ளம். இதைத்தான் கருணை பாசம் என்று அழைக்கின்றார்கள். இப்படி கருணையும் பாசமும் நிறைந்தவள்தான் இங்கு இருக்கும் கங்காதேவி. இந்த கங்காதேவியின் நீரோட்டம் தொடங்கும் இடம்தான் கங்கோத்ரி என்பது. இந்த கங்கோத்ரியில் கங்கோத்ரி அம்மனுக்காக ஒரு திருக்கோவிலும் உள்ளது. அங்கு ஆராதனைகளும் பூஜைகளும் மிகவும் அற்புதமாக செய்யப்பட்டு வருகின்றன. கங்கை என்னும் தீர்த்தம் அமிர்தமானது என்று சொல்வார்கள். பூர்வ காலத்தில் ஸ்வர்க்கத்திலிருந்து கங்கை வந்ததாகவும் அதனால் கங்கா தீர்த்தமும் அமிர்தத்துக்கு சமமானது என்று வரலாறுகள் கூறியதாக வடக்கில் ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அதே போல மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்த கதை நம் அனைவரும் அறிந்ததே. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று ஆண்டாள் பாடுகின்றாள். அப்படி வாமன அவதாரத்தில் வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடிகள் வைத்து எனக்கு இடம் வேண்டும் என்று கேட்ட பொழுது மகாபலி சக்கரவர்த்தியும் சரி என்று கூறுகிறார். அப்பொழுது வாமனனாக இருந்த மகாவிஷ்ணு தன்னுடைய முதல் அடியை ஸ்வர்கலோகத்தில் எடுத்து வைத்ததாகவும் அந்த இடத்திலிருந்து நீரோட்டம் தொடங்கியதாகவும் அந்த நீரோட்டமே கங்கை என்றும் வடக்கில் ஒரு வரலாறு கூடுகின்றது. அவ்வாறு மகாவிஷ்ணுவின் பாதத்திலிருந்து வழிந்த அந்த நீரை பிரம்மதேவர் தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கி கொண்டார். அதன் பிறகு பகீரதன் யாகம் செய்ததாகவும் அந்த யஜ்ஞத்தில் மிகவும் மகிழ்ச்சியடைந்து கங்காதேவி வெள்ளப் பெருக்கெடுத்து ஓடி வந்தாள். அவளுடைய வேகம் இருக்கும் படைப்புகளை அழிப்பது போல இருந்தது. இதனால் பிரம்மதேவன் சிவபெருமானிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்ய சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் கங்கையை அடக்கி கொண்டு பிறகு அவளுடைய வேகத்தையும் அடக்கிவிட்டு மெல்லியதாக அவளை இந்த இடத்திற்கு அனுப்பினார், அதாவது பூலோகத்திற்கு அனுப்பினார். அப்படி பூலோகத்திற்கு அவள் வந்த அந்த இடமே கங்கோத்ரி என்று அழைக்கப்படுகின்றது. கங்கோத்ரியில் பாயத் தொடங்கும் இந்த கங்கை எத்தனையோ மைல்கள் ஓடி எத்தனையோ பேரின் பாவத்தையும் தீர்த்து அந்த பாவத்தை பாரமாக அவள் சுமந்து கொண்டு இருக்கின்றாள். இப்படி கங்கோத்ரி தேவியை எவ்வளவு அழகாக பூஜைகள் செய்ய முடியுமோ அவ்வளவு அழகாக பூஜைகள் செய்து கொண்டு வருகின்றார்கள். பகீரதன் தவத்தினால் இந்த கங்கை வந்ததனால் பகீரத் பாறை என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த இடத்தில் சென்று தவம் செய்தால் பூரணமான பலன்களும் நமக்கு கிடைக்கின்றது. அதே போல கங்கோத்ரியில் கௌரி கண்ட் என்று ஒரு இடம் இருக்கின்றது. இந்த கௌரி கண்டில் ஒரு சிவலிங்கம் இருக்கின்றது. அந்த சிவலிங்கத்தின் மேல் அவ்வாறு அழகாக கங்கை வந்து பாய்கிறாள். அந்த கங்கை சிவபெருமானின் தலைக்கு மேல் பாய்வதை பார்க்கும் பொழுது அவள் சிவபெருமானுக்கு ஆராதனை செய்வதாக கூறப்படுகின்றது. சிவபெருமானின் ஜடாமுடியில் இருக்கும் கங்கையும் சிவபெருமானுக்கு ஒரு மனைவியாகவே கருதப்படுகின்றாள். இவ்வாறு புனிதமான அந்த கங்கையில் சென்று நீராடினால் நமக்கு முக்தி கிடைக்காமல் இருக்கவா போகின்றது? நிச்சயமாக முக்தி நமக்கு கிடைக்கின்றது. பிறவி பெருங்கடலில் நீந்தி நாம் கரை சேர வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக இங்கு இருக்கும் புனித நதியாம் கங்கைக்கு சென்று நீராட வேண்டும். இந்த கங்கோத்ரியில் இருக்கும் கங்காதேவியின் கோவிலுக்கு பூஜைகள் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றன. 6 மாதத்திற்கு பிறகு பூஜைகள் தொடங்க ஆரம்பிக்கின்றன. ஏனென்றால் ஒரு 6 மாத காலங்களுக்கு இந்த இடம் முழுமையாக பனிக்கட்டிகளால் சூழப்படுகின்றது. பனிக்கட்டிகளாகவே மாறப்படுகின்றது. எனவே பூஜைகள் செய்ய முடியவில்லை. அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு உருவம் செய்து, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, அதுபோல் ஒரு உருவத்தை செய்து அந்த உருவத்திற்கு பூஜைகள் செய்து வருகின்றார்கள். அந்த உருவத்தையே கங்கோத்ரி தேவியாக பாவித்து அவளுக்கு பூஜைகளும் ஆராதனைகளும் கீழேயே மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. பிறகு 6 மாதங்கள் முடிந்தவுடன் அந்த பனிக்கட்டிகள் எல்லாம் உருகத் தொடங்கியதும் அந்த பனிக்கட்டிகளை அந்த இடத்திலிருந்து விலக்கிவிட்டு இந்த உருவத்தை மீண்டும் அந்த இடத்திற்கு சென்று யதாஸ்தானமான இடத்தில் அதை வைத்து மீண்டும் பூஜைகளை எல்லாம் தொடங்குகின்றார்கள். இவ்வாறு கங்கோத்ரி தேவிக்கு ஆராதனைகளும் மிகவும் அழகான பூஜைகளும் செய்யப்பட்டு வருகின்றன.
இவ்வாறு யதாஸ்தானத்திற்கு அந்த அம்மன் எப்படி செல்கிறாள் என்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை ஒரு திருவிழாவாகவே அந்த இடத்தில் கொண்டாடுகின்றார்கள். அந்த தேவியை ஒரு பல்லக்கில் வைத்து அவளை தூக்கிச் செல்கிறார்கள். அப்படி தூக்கிச் செல்லும் பொழுது அந்த தேவியை தூக்கக்கூடிய ஒரு புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் முன்பு நான் சொன்னேன் அல்லவா, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் சேகரித்து கொண்டு பாரமாக இருக்கின்றாள் கங்காதேவி. அப்பேற்பட்ட கங்காதேவியின் அந்த பாரத்தை சிறிது நேரம் நாம் சுமந்தாலே நம் வாழ்நாளில் கரை சேர்வதற்கான வழி என்று சொல்லலாம். இவ்வாறு கங்காதேவியை மேளதாளங்களுடன் பல்லக்கில் வைத்து மீண்டும் மேலே அந்த கோவிலுக்கு அழைத்து செல்கின்றார்கள். அதன் பிறகே பூஜைகளும் ஆராதனைகளும் ஆரம்பிக்கின்றன. இந்த ஒரு நாளுக்காக அத்தனை பேரும் அங்கே காத்து இருக்கிறார்கள். இந்த பூஜையை காண வேண்டும், இதை பார்ப்பதற்கு என்ன ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று எண்ணும் விதத்தில் அங்கு ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொதுவாகவே கங்கையின் மகிமை நம் வீட்டில் இருப்பவர்களுக்கே மிகவும் நன்றாக தெரியும். ஒருவர் தன்னுடைய உயிருக்கு போராடும் நிலையில், அதாவது அவருடைய உயிர் அவரை விட்டு பிரியும் அந்த நேரத்தில் 2 சொட்டு கங்கா ஜலத்தை அவருக்கு நாம் கொடுத்தால் அவர் நிச்சயமாக முக்தி அடைவார் என்று ஒரு ஐதீகம் இருக்கின்றது. இதனால் தான் கங்கை சொம்பை எல்லோரும் வீட்டில் வைத்து ஆராதனை செய்து வருகின்றார்கள். அப்படி 2 சொட்டு கங்கைக்கே இவ்வளவு பலன்கள் கிடைக்கின்றது என்றால் கங்கோத்ரிக்கு சென்று அந்த கங்கையை பார்த்து அதில் நீராடினால் எப்பேற்பட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கின்றது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். அனைவரும் அதை அறிந்ததே. அவ்வாறு அனைவரும் மோட்சம் அடைய வேண்டும் என்றால் இந்த கங்கோத்ரிக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும். இந்த கங்கோத்ரியை தரிசிக்கும் பொழுது நம் கண்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைகின்றது. கண்கள் குளிர்ந்தால் அந்த கண் வழியாக அந்த காட்சி நம் மனதிற்குள் சென்று நம் மனதையும் குளிரச் செய்கின்றது. மனது குளிர்ந்தால் நம் உடலும் குளிர்கின்றது, உள்ளம் குளிர்ந்தால் உடல் குளிர்கின்றது. இவ்வாறு ஒரு குளுமையான எண்ணங்களை நமக்கு தரக்கூடியது இந்த கங்கா நதி. இப்பேற்பட்ட கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரிக்கு அனைவரும் சென்று அங்கு இருக்கும் அந்த கங்கையிலும் யமுனையிலும் நீராடி கங்கோத்ரி தேவியையும் தரிசித்து பேரருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளைய தினம் வேற ஒரு ஸ்தலத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.